அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் 10ஆம் வகுப்பு புத்தகத்தில் உள்ள மிக முக்கியமான வினாக்களை 5ஆம் பகுதியாக பார்க்க உள்ளோம். முதல் 4 பகுதிகளை காண டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ள லிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், கம்பராமாயணத்தில் கும்பகர்ணன் வதைப்படலம் அமைந்துள்ள காண்டம் எது? ஆன்சர் யுத்த காண்டம். செகண்ட் கொஸ்டின், கம்பராமாயணத்தில் கங்கை படலம் அமைந்துள்ள காண்டம் எது? ஆன்சர் அயோத்தியா காண்டம். தேர்டு கொஸ்டின், கம்பரை ஆதரித்த வள்ளல் யார்? ஆன்சர் சடையப்ப வள்ளல். ஃபோர்த்து கொஸ்டின், சரஸ்வதி அந்தாதி, சடகோபரந்தாதி, திருக்கை வழக்கம் ஆகிய நூல்களை இயற்றியவர் யார்? ஆன்சர் கம்பர். ஃபிஃப்த்து கொஸ்டின், ஏர் எழுபது மற்றும் சிலை எழுபது ஆகிய நூல்களை இயற்றியவர் யார்? ஆன்சர் கம்பர். சிக்ஸ்த்து கொஸ்டின், கம்பராமாயணத்தை இயற்றிய கம்பர் பிறந்த ஊர் எது? ஆன்சர் சோழ நாட்டு திருவெளந்தூர். செவன்த் கொஸ்டின், விசாரணை கமிஷன் என்னும் புதினத்திற்கு சாகித்ய அகாடமி விருது பெற்ற ஆசிரியர் யார்? ஆன்சர் சா கந்தசாமி. எய்த்து கொஸ்டின், தொலைந்து போனவர்கள், சூரிய வம்சம் மற்றும் சாந்தகுமாரி ஆகிய புத்தகங்களை எழுதியவர் யார்? ஆன்சர் சா கந்தசாமி. நைன்த் கொஸ்டின், சிலம்பு செல்வர் என போற்றப்படும் ஆசிரியர் யார்? ஆன்சர் மா போ சிவஞானம். 10th கொஸ்டின், வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு என்ற நூலுக்காக 1966ஆம் ஆண்டு சாகித்ய அகாடமி விருது பெற்ற ஆசிரியர் யார்? ஆன்சர் மா போ சிவஞானம். 11th கொஸ்டின், மா போ சிவஞானம் சட்டமேலவை உறுப்பினராக எப்போது பணியாற்றினார்? ஆன்சர் 1952 முதல் 1954 வரை. 12th கொஸ்டின், மா போ சிவஞானம் சட்ட மேலவை தலைவராக எப்போது பணியாற்றினார்? ஆன்சர் 1972 முதல் 1978 வரை. 13th கொஸ்டின், தமிழரசு கழகத்தை துவங்கிய ஆசிரியர் யார்? ஆன்சர் மா போ சிவஞானம். 14th கொஸ்டின், கோப்பரகேசரி, திருபுவன சக்கரவர்த்தி என பட்டங்களை கொண்ட அரசன் யார்? ஆன்சர் 2ஆம் ராசராச சோழன். 15th கொஸ்டின், தமிழ் காப்பியம் மற்றும் குடிமக்கள் காப்பியம் என அழைக்கப்படும் நூல் எது? ஆன்சர் சிலப்பதிகாரம். 16th கொஸ்டின், சிலப்பதிகாரத்தில் எத்தனை காண்டங்கள் மற்றும் காதைகள் காணப்படுகின்றன? ஆன்சர் 3 காண்டங்கள் மற்றும் 30 காதைகள் காணப்படுகின்றன. 17th கொஸ்டின், கீழ்கண்டவற்றில் சிலப்பதிகாரத்தில் காணப்படாத காண்டம் எது? ஆன்சர் கூடற் காண்டம். 18th கொஸ்டின், இரட்டை காப்பியங்கள் என அழைக்கப்படும் காப்பியங்கள் எது? ஆன்சர் சிலப்பதிகாரமும் மணிமேகலையும். 19th கொஸ்டின், சிலப்பதிகாரத்தின் ஆசிரியர் யார்? ஆன்சர் இளங்கோவடிகள். 20th கொஸ்டின், இளங்கோவடிகள் எந்த மரபை சார்ந்தவர்? ஆன்சர் சேர மரபை சார்ந்தவர். 21st கொஸ்டின், மணிமேகலை காப்பியத்தின் ஆசிரியர் யார்? ஆன்சர் சீத்தலை சாத்தனார். 22th கொஸ்டின், நன்றும் தீதும் ஆய்தலும் அன்பும் மறனும் காத்தலும் அமைச்சர் கடமை என்ற பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? ஆன்சர் மதுரை காஞ்சி. 23rd கொஸ்டின், அறம் அறக்கண்ட நெறியமா நவயம் என்ற பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? ஆன்சர் புறநானூறு. 24th கொஸ்டின், உலகமே வறுமையுற்றாலும் கொடுப்பவன் அதியன் என்று கூறியவர் யார்? ஆன்சர் ஔவையார். 25th கொஸ்டின், பேகன் மறுமை நோக்கி கொடுக்காதவன் என்கிறார் என்று கூறியவர் யார்? ஆன்சர் பரணர்.